ஹலோ மை டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஸோ இன்றைக்கி எந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் இல்லை, பட் ஒரு ஃபன்னான சம்பவம் கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஒரு கன்னட நட்சத்திரத்தை இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. கேள்விப்பட்டிருப்பீங்க, தர்ஷன் தூபதீப்பான்னு சொல்லிட்டு கன்னடாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். கிட்டத்தட்ட 39 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் அவருக்கு சவாலான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பெயரும் இருக்குது. அதாங்க சேலஞ்சிங் ஸ்டார். நம்ம நட்சத்திரம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட டை ஹார்ட் ஃபேன் ஒருத்தர் அவரையே ஆளை வச்சு போட்டு தள்ளியிருக்காரு. அதை போட்டு தள்ளதை மறைக்கவும் ட்ரை பண்ணி நல்லா தொக்கா போலீஸில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த கேஸ் ஆரம்பிச்சது ஜூன் 8ஆம் தேதி. ஜூன் 8ஆம் தேதி பெங்களூரில் ராஜா நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் சாக்கடையில் ஒரு 33 வயசு ஆணோட சடலம். இது யாருன்னு பார்த்தா சித்திரதுர்காவை சேர்ந்த ரேணுகாசாமின்னு ஒரு ஆள். அவர் உடம்புல நிறைய அடிபட்டு யாரோ அடித்து கொண்ட மாதிரி இருக்கிறதுனால போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க. 9ஆம் தேதி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10ஆம் தேதியே ஒரு 3 பேர் வந்து கடன் கொடுக்காததுனால நாங்கள் தான் அவரை அடித்து கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாங்க. ஒரு 3 பேர், நாங்கள் தான் காசு கொடுக்காததுனால அவரை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து சரண்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த சரண்டர் ஆகும் மூஞ்செல்லாம் பார்த்தா இவன் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபர்தராக விசாரிக்கும் போது தான் தெரியுது, இப்படி ஆக்டர் தர்ஷன் சொல்லி தான் நாங்கள் எல்லாம் கொன்னோம், நம்ம நட்சத்திரம் சொல்லி தான் நாங்கள்லாம் கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரத்தையும் கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இதில் இன்னும் பல வில்லங்கங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்சத்திரத்துக்கு பவித்ரா கவுடான்னு சொல்லிட்டு ஒரு சோ கால்டு ஃப்ரெண்டு. நட்சத்திரத்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி விஜயலட்சுமின்னு ஒரு ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க. பட்டு இவங்க வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ கால்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால வந்து விஜயலட்சுமிக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கும் நிறைய சண்டை. விஜயலட்சுமி இதை கண்டிச்சிருக்காங்க, அவங்க கூட பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. பட் அவங்க கேட்கல, ஃப்ரெண்டு இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவரோட ஃபேனு, நம்ம நட்சத்திரத்தோட ஒரு டை ஹார்ட் ஃபேன், ஒரு பயங்கரமான ஒரு ரசிகன் தான் அந்த ரேணுகாசாமி அப்படின்னு சொல்கிற ஒரு நபர். 33 வயசு அவருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணால் நம்ம தலைவனோட வாழ்க்கை வீணாக போதே, தலைவனோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போதே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பவித்ரா கவுடாவை சோஷியல் மீடியாவில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்காக என் தலைவனோட லைஃப்பை விட்டு போயிடு, நீ இருக்கிறதுனால தான் அவரோட வாழ்க்கை சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சோஷியல் மீடியாவில் திட்டுறாரு. திட்டுறது மட்டும் இல்லாமல் அவரோட நியூடான பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புனதாகவும் கேஸில் தெரிய வந்திருக்கு. ஸோ ரேணுகாசாமி பண்ண வேலையினால் ரொம்ப காண்டான நம்ம பவித்ரா கவுடா இருந்துக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு நம்ம நட்சத்திரம் இருக்கார் இல்லையா, சவாலான நட்சத்திரம், அவர்கிட்ட போய் அழுதுருக்காங்க. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இல்லையா அவங்க, ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்ன அசிங்கமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து கோவத்தோட உச்சிக்கே போய் தன்னோட அந்த சித்திர கவுடாவில் தனக்குன்னு ஒரு ரசிகன் மன்றம் இருக்குது, அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவன் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவங்ககிட்ட சொல்லி அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ராகவேந்திராவும் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நட்சத்திரத்தை வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூப்பிட்டு போய் பெங்களூருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ரேணுகாசாமியை. ஒரு ஆளு புண்டா, அவனுக்கு எடுப்புண்டையா நீ? அப்போ வரைக்குமே பாவம் அவருக்கு தெரியல, எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நான் நம்ம தலைவனை பார்க்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் ரேணுகாசாமியும் போயிருக்காரு. போன இடத்துல நம்ம ஆளு தன்னோட ஹீரோயிஸை காட்டியிருக்காரு. நம்ம நட்சத்திரம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட சோ கால்டு ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா பவித்ரா கவுடா, அவங்க முன்னாடியே வச்சு ஒரு அடியும் அடிச்சிருக்கான். அவங்களும் செப்பல் அடிச்சதாக சொல்கிறாங்க, இவர் பெல்ட்டை யூஸ் பண்ணி அடித்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி அடிக்கும்போது
ரேணுகாசாமி இறந்துடுறாரு. ஸோ இறந்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை காவாயில் தூக்கி போட்டு அந்த கொலைக்கேஸை மறைக்கிறதுக்காக ஒரு 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்து அந்த பகுதி போலீஸ்காரர்கிட்ட கொடுத்து, போலீஸ்காரர்கிட்ட இதை பற்றி பேசும்போது போலீஸ்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர், கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இந்த மாதிரி பொய்யா சரண்டர் ஆகிறவங்க 3 பேர் ஏற்பாடு பண்ணி, ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குறோம், 5 லட்சத்தை இப்போ கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட் ஆன பின்னாடி இன்னும் 5 லட்சத்தை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்றோம், 3 பேர்த்துக்கு சேர்த்து 30 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி 3 ஆளுங்களை ரெடி பண்ணி சரண்டர் ஆக வச்சுட்டாங்க. அப்படி அவங்க சரண்டர் ஆன பின்னாடி தான் இப்படி மாட்டிக்கிட்டது. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, நம்மளால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளால் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம படத்தில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லேயும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சார் படத்தில் மட்டும்தான் சார் நீங்கள் ஹீரோயின் சொல்லி போய் யாரை அடிச்சிங்கனாலையும் போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா படத்தில் நீங்கள் ஹீரோ. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. நீங்கள் யார் வேணால் கை வச்சிங்கன்னா தூக்கிடுவானுங்க. தூக்குனாங்களா? ஐயோ சாமி. அதுவும் அவன் உன் லைஃப் நல்லா இருக்கணும் தானே அந்த பொண்ணை திட்டினான். அதுக்குன்னு செத்துட்டான்றதுக்காக அவன் பண்ணது நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் பண்ணது தப்பு தான். அவன் பண்ணது தப்புன்னா கேஸ் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு தான் செக்ஷன் 504 எல்லாம் இருக்குது. அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தா நீ வேறு பெரிய ஆள், 2 வருஷம் அவனை உள்ளே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். அதை விட்டு இப்போ அவனை அடித்து கொண்டு போட்ட. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி 3 மாதம் முழுகாமல் இருக்கா. அவங்கள யார் பார்த்துப்பாங்க? நீ ஹீரோயிஸ்ட்டை காட்டுறோன்னு சொல்லிட்டு என்னையா இதெல்லாம்? இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்க, 39 படம் நடிச்சிருக்க, 100 கோடி படம்லாம் நடிச்சிருக்க. அடுத்தது த டெவில்னு ஒரு படம் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகணும்ல. ரிலீஸ் ஆகுமா? உன்னோட ரெப்புடேஷன் போச்சு. படம் ஓடுமா? ஓய்யோ படம் எடுக்கிறானா? நட்சத்திரம் இனிமேல் நீ நட்சத்திரம் இல்லை, முடிஞ்சு உன் லைஃபு. இந்திரன் கெட்டதும் பொண்ணால, சந்திரன் கெட்டதும் பொண்ணால, இன்னைக்கு நம்ம நட்சத்திரம் கெட்டதும் பொண்ணால. எங்கேயோ போங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.